ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபி தான். நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியான இட்லி தான் ரெடி பண்ண போகிறோம், அரிசி சேர்த்தாம. ஸோ நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்களுக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து. இந்த 2 இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றி 2லேருந்து 3 முறை இதை நல்லா கழுவி எடுத்துட்டு, திரும்பவும் இது ரெண்டுமே நல்லா மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சாவே போதும். ரொம்ப நேரம் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே ஒரு 6 வரமிளகாவும் சேர்த்து நான் ஊற வச்சுக்கிறேன். உளுந்தில், பாசிப்பருப்பில் அதிகப்படியான கால்சியம், புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், பாசிப்பருப்பு, உளுந்து ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த பாசிப்பருப்பு, உளுந்து கூடவே இந்த வரமிளகாவும் சேர்த்தி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நிறையா தண்ணி சேர்த்தக்கூடாது. தானியத்தில் நம்ம இட்லி ரெடி பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் இட்லி நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக பொங்கி வரும். இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நல்லா கலந்து ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சாவே போதும். நல்லாவே புளிச்சு வந்துடும். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. அரிசி சேர்த்தாமலே தான் இந்த ரெசிபி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நல்லா பொங்கி வந்த மாவு எல்லாமே நல்லா உள் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி துருவி சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் ஜீரகத்தை நல்லா பொரித்து எடுத்து இந்த மாவோட சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம். இது போல் செய்யும்போது நல்ல ஒரு வாசனை வரும். இது எல்லாமே போட்டு நல்லா கலந்துட்டுட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா ஊற்றி நல்லா கலந்துட்டுக்குங்க. இந்த பதத்தில் இருக்கணும். அப்போ தான் இட்லி நல்லா வரும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இட்லி பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு குழிக்குழியுமே இட்லி ஊற்றிடலாம். 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருவோம். ஒரு 50% ஆற வரைக்கும் விட்டுடணும். வரமிளகா போட்டு இட்லி கொஞ்சம் காரமாக இருக்கிறதுனால இதுக்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடுவோம். இதுக்காக சின்ன சின்னதாக கட் பண்ணின ஒரு துண்டு தேங்காய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பல்லு பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்காக நான் ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்திக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்தி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் சட்னி எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது போல் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் சேர்த்தி செய்யும்போது அதுவுமே நம்ம இன்டேக் பண்ணுவோம் அரைச்சதுனால. இது கூட கடுகும் ஜீரகமும் தாளித்து ஊற்றி நல்லா கலந்து விட்டுற வேண்டியதான். நான் கருவேப்பிலை, வரமிளகாலாம் சேர்த்தலை, உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். இப்போ தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லியும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. நல்ல சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக இருக்கும். அரிசி மாவுலையோ இல்லை அரிசிலையோ நம்ம இட்லி சாப்பிடல அப்படிங்கிற ஒரு வருத்தமே வராது. இந்த இட்லி அதை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச்சான ரெசிபி. ஒரு 2 இட்லி சாப்பிட்டாவே ஸ்டொமக் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க.